இன்னும் 6-7 மாதங்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய காலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்குள் இவர்கள் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் அல்லது தானாகவே விட்டு ஓடுவார்கள் என்பதை தான் எங்களுக்கு சாத்தியமாக தெரிகின்றது என்று இவர்கள் போன்ற போக்கை பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் நாடளாவிய ரீதியிலே இன்று இரவோடு தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று முடிய இருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி நாடளாவிய ரீதியிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் பிரச்சாரங்களும் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் இன்று இரவு 12 மணியோடு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் முடிவிட்டு எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சிக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி யாழ் கிளிநொச்சி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது. அதே போல வன்னி மாவட்டத்திலே போட்டியிடுகின்றது. கடந்த காலத்திலே இறுதியாக நடைபெற்ற 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலிலே கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி பெற்றிருக்கின்றது. அதேபோல் இந்த முறையும் நாங்கள் இந்த கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். கட்டாயம் இதை எங்களுடைய மக்கள் இந்த முறை வாக்களித்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக பல ஆசனங்களை கைப்பற்றுவார்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தலானது உண்மையிலேயே மக்களுடைய அந்த வட்டார ரீதியாக நடைபெறுகின்றது. வட்டாரங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கின்ற முகமாகத்தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே அந்த வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற உறுப்பினர்கள் அந்த சமூக ஆர்வலர்கள் சமூகத்திலே அந்த மக்களோடு நெருங்கிய தொடர்பாடலை உள்ளவர்கள் அந்த எங்களுடைய சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கணிசமான கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றது. இதிலே இந்த மக்கள் கட்டாயம் இந்த எங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்க வேண்டும். அத்தோடு இவர்களுடைய பிரச்சனைகளை உரிய இடங்களுக்கு கொண்டு போக செல்லக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அப்படியான அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடைய ஆசனத்தை அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற முகமாக அவர்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும். மக்களுடைய கைகளில் தான் இது இருக்கின்றது. வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாலும் வாக்காளர்கள் தான் அவர்களை நியமிக்கின்றது. ஆகையால இந்த கடந்த கால அனர்த்தங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே இந்த கொரோனா ஒரு கொடிய நோய் அதனூடாக இந்த நாடளாவிய ரீதியிலே உலக நாடுகளிலே பல எங்களுடைய பொருளாதார சீரழிவை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய இலங்கையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு மேலான ஒரு பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே 2022ஆம் ஆண்டு மே மாத பகுதியிலே நாங்கள் இந்த நாடு வங்குரோத்து நிலையில் அடைந்து எங்களுடைய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாட்டை பேரமடித்து இந்த பொருளாதார முயற்சியில் மீட்டெடுத்திருக்கின்றனர். ஆனால் கடந்த கால ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக வாக்களித்த வாக்காளர்கள் கட்சி மாறி அந்த ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார திசாநாயக் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். யாராக இருந்தாலும் ஒருவர் தான் ஜனாதிபதியாக வேண்டும். ஆனால் சரியான தெரிவை அவர்கள் தெரிவு செய்திருந்தால் இன்று நான் நினைக்கின்றேன் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நடந்திருக்காது. ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு அப்பால் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி இன்று எந்த விதமான பொருட்களின் விலைகளும் குறைக்கப்படவில்லை. எரிபொருட்கள் விலை குறைக்கப்படுவதாக கூறுகின்றார்கள். முதல் நாள் கூறுகின்றார்கள் இவ்வளவு ரூபாய் குறைக்கப்படுகின்றது. அடுத்த நாள் அதே நேரத்தில் இல்லாத விலை கூட்டப்பட்டதாக கூறுகின்றார்கள். அல்லது நாங்கள் விலையை குறைக்க விட மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் அதாவது மத்திய வங்கி அறிவிக்கின்றது. ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை அரசாங்கமும் அதிகாரிகளும் கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உண்மையிலேயே பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு அப்பால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே டாலரை அதிகரிக்க வேண்டும். டூரிசத்தை நாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஆனால் நாங்கள் போக்குவரத்து செய்யும் போது அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விமான நிலையங்களிலே டூரிசம் அதாவது இந்த நாட்டுக்குள்ளே வருபவர்களின் நிலை குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஊடகங்களின் ஊடாக பார்க்கும்போது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான டூரிசம் நாட்டுக்குள்ளே வந்ததாக கூறுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் எங்களுடைய இந்த நாடு சரியான நிலைக்கு இன்னும் வரவில்லை. ஏன்னு சொன்னால் பொருட்கள் விலை குறைக்கப்படாத நிலையில் அதாவது 3 நேர உணவுக்கே கஷ்டப்பட்ட நிலையில் எங்களுடைய கிராமப்புறங்களிலே சென்று பார்க்கும்போது மக்கள் அவர்கள் அந்த அன்றாட பிரச்சனைகளிலே உணவுக்கு அச்சப்படுற நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது.
இப்படி பார்க்கும்போது இந்த குறுகிய காலத்திலே 6 மாதத்திற்குள் அரசாங்கத்தை கொண்டு வந்த இந்த ஜனாதிபதி எந்த விதமான நாட்டிலேயும் எந்த விதமான ஒரு செய்தவரை காட்டவில்லை. ஏதாவது விலையை குறைத்திருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளை அளித்திருக்கலாம், அல்லது புனரமைத்து கொடுத்திருக்கலாம். எந்த ஒரு வேலை திட்டங்களையுமே அவர்கள் செய்யவில்லை. எரிபொருட்களின் விலையையும் குறைக்கவில்லை. ஆனால் தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நடாத்துகின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் தின்பின் சில்வா கூறுகின்றார், தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர், நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டோம் என்று. ஆனால் அதே கட்சியிலே விமல் ரட்நாயக்கா கூறுகின்றார், இந்த வருடத்துக்குள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஆனால் நலிந்த ஜெயதிச சொல்லுகிறார், இல்லை அடுத்த வருடம் தான் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. 2 அமைச்சர்களும் ஒரு செயலாளரும் ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களை ஒரே கட்சியிலே பயணிக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கும்போது எங்களுடைய மாகாண சபை தேர்தல் நடத்தவே மாட்டோம் என்று அதை நாங்கள் ரத்து செய்வதாக கூறுகின்றார்கள். நடத்துவோம் என்று கூறுகின்றார்கள். 13வது திருத்தத்தை கொண்டு வர மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். இப்படியானவர்களுக்கு எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கிளிநொச்சி யாழ் மாவட்ட மக்கள் 3 ஆசனங்களை வாக்கு அளித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றார்கள். சிறுபான்மையின மக்கள் ஒவ்வொரு கட்சிகளிலும் வருகின்ற ஜனாதிபதிகளினால் அவர்கள் பின்தள்ளப்படுகின்றார்கள். இந்த சிறுபான்மையின மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய குறுகிய கால அரசாங்கத்தில் தாங்கள் அங்கம் வகிக்கின்றதும் குறுகிய கால நோக்கத்துக்காகவும் இனவாதங்களை தூண்டுகின்றார்கள். கடந்த கால மஹிந்த ராஜபக்ச, அந்த ராஜபக்ச என்று கூறுகின்ற அந்த காலங்களில் அரசாங்கங்களில் இருந்த ராஜபக்சர்களுக்கும் இன்று இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதி இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்கள் அதே பாணியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனவாதத்தை தூண்டுகின்றார்கள், மொழிவாதத்தை தூண்டுகின்றார்கள். ஆனால் சொல்லுகின்றார்கள், இனவாதத்தையும் மொழிவாதத்தையும் நாங்கள் ஒழிப்பதாக. அப்படியல்ல, இவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. கொரோனா என்ற கொடிய நோயினால் நாங்கள் அல்லலுற்று இருக்கின்ற வேளைகளில் அந்த வேக்சினை என்ற ஒரு மருந்தை மக்களுக்கு வழங்காது பாராளுமன்ற தேர்தலை நடத்திய வரலாறு கடந்த கால உங்களுக்கு தெரியும். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்தியிருந்தது கடந்த காலத்தில் இருந்த ராஜபக்ச என்ற ஒரு அரசாங்கம். அதே போல்தான் இவர்களும் என்று எங்களுடைய இந்த நெருக்கடிகளுக்கு அப்பால தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான ஆசனங்களை பெற்று தங்களுடைய கட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு அரசாங்கமாகத்தான் இதை இயங்குகின்றதை தவிர நாட்டு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளோ கல்வி ரீதியாகவோ சுகாதார ரீதியாகவோ போக்குவரத்து ரீதியாகவோ எந்த விதமான முன்னேற்றத்தையும் நாங்கள் காணப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் எந்தவித பாடத்திலுமே சித்தியடையாத நிலையில் காணப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த கால காபோதா சாதாரண தர பரீட்சையில். அப்படியான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த காபோதா உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற வேளைகளிலும் காபோதா சாதாரண பரீட்சை நடைபெறுகின்ற வேளைகளிலும் மின்சார தடை இருந்தது. நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் தான் தொடர்ந்து இருந்து கொண்டேன். அந்த வேளைகளில் மின்சாரம் அடிக்கடி தடைப்பட்டு கொண்டிருந்தது. இப்படியான அந்த அவர்கள் பரீட்சைக்கு செல்கின்ற வேளைகளில் பரீட்சைக்கு படித்திருக்கின்ற வேளைகளில் கூடி சரியான பலத்தை இந்த அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை. இதே போல இந்த இந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் கடந்த மாதங்களில் கூறியிருந்தார்கள், அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு செல்வது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இவர்கள் பாராளுமன்றத்திலே உரையாடியதை கண்டிருக்கின்றோம். இதே இவர்களை நாங்கள் இந்த யாழ் மாவட்டத்திலே பல தேசிய பாடசாலைகளிலே நேரடியாக சென்று இந்த அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற பிரதமர் சில அமைச்சர்கள் பாடசாலைகளிலே பல நிகழ்வுகளுக்கு செல்கின்றார்கள். அங்கே உணவு பரிமாற்றத்திலே அவர்கள் தாங்கள் அதை உணவு பரிமாறி அந்த படங்களை புகைப்படங்களை வீடியோக்களை நாங்கள் ஊடகங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிர்வாகமானது சரியான முறையிலே கொண்டு வரப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த கால இப்ப எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலிலே அந்த வேட்புமனு தாக்கல் சில சபைகளிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிராகரிக்கப்பட்ட சில சபைகளில் மீண்டும் அந்த நீதிமன்றம் ஊடாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில சபைகளுக்கு சில கட்சிகள் கொண்டே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வேளை அவைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதை கூடி இந்த அரசாங்கத்தினால ஒழுங்கான முறையிலே செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. பேலட் பேப்பரை கூடி பார்க்கும்போது 3 தடவைகள் இந்த பேலட் பேப்பர் அடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தின் நிர்வாகம் எவ்வளவு தூரம் அந்த
வீழ்ச்சி கண்டிருக்கின்ற என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்றனர். இவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. எங்களுடைய சிறுபான்மையின மக்களினுடைய தீர்வு, அதே போல 13வது திருத்தம், எங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மக்கள் நான் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தில் தங்கியிருந்த வேளைகளில் நான் கல்புவளை வைத்தியசாலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. ஒரு நோயாளியை கொண்டு சென்றேன். அந்த வேளையில் அந்த நோயாளி அங்கே அந்த வைத்தியசாலையிலே அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்த வேளைகளில் அவர்களுக்கான அந்த அனுமதி, அதாவது வாட்டில் கொண்டே விடுவதற்கான நேரம் வந்த வேளையில் அங்கே சென்ற போது அந்த வாட்டை நாங்கள் பார்க்கும் போது எந்த நோயாளியும் அது தங்க முடியாத ஒரு ஒரு நிலை காணப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையில தான் இந்த நாடு போய்கொண்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலையை நாங்கள் சென்று பார்க்கும் போது நோயாளிகள் ஒவ்வொரு அவர்களுடைய அந்த படுக்கை அந்த பெட்டிலே பார்க்கும்போது 3க்கும் 4க்கும் அதிகமான நோயாளிகள் ஒரு பெட்டிலே தங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் நிலத்திலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள், கதிரைகளில் இருக்கின்றார்கள், அதே போல அந்த பாங்குகளிலே படுத்திருக்கின்றார்கள். அங்கு பார்க்கும்போது அதில் ஒரு நோயாளிகள் பராமரிக்கப்படுகின்ற விதம் பிழையான ஒரு விதமாக இருக்கின்றன. இப்படியான பிரச்சனைகள் நிறைய, இது ஒரு உதாரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன். இப்படி நிறைய பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகள் இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அமைச்சர்களுக்கு இவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்றைய ஜனாதிபதியை பார்த்தா கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். கடந்த காலமாக நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு மேலாக அவர் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இன்று ஜனாதிபதியாக இருக்கின்றார். அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த வைத்தியசாலை இருக்கின்றது. இவர்களுக்கு அந்த வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகளுக்கே சரியான முறையில் அந்த பராமரிப்பு, அவர்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்க முடியாத இந்த அரசாங்கமா கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில இவர்களுக்கான உணவு, உறையுள் அந்த அவைகளை நிவர்த்தி செய்து கொடுக்க போகின்றார்கள். அதற்கு அப்பால் கடந்த ஒரு கிழமைக்கு முன்னர் நடைபெற்ற கண்டி மாவட்டத்திலே தலதா மாளிகைக்கு நிகழ்வுக்கு சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. இவர்களை அங்கே வர வேண்டாம் என்று இடைநிறுத்திய இதுகளை நாங்கள் ஊடகங்களூடாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது. 4 லட்சம் மக்களுக்கு மலசலகூட வசதிகள், குடிநீர் வசதிகளை பெற்றுக் கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம், அவர்களான அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து செய்து கொடுக்கப்பட முடியாத இந்த அரசாங்கத்தில் வகிக்கின்ற அமைச்சர்கள், அந்த அரசியல்வாதிகள் எப்படி இந்த 22 மில்லியன் சனத்தையும் பாதுகாக்க போகின்றார்கள்? எதிர்வரும் 5 வருட காலத்துக்குள் இவர்களை எப்படி இவர்கள் கட்டி எழுப்ப போகின்றார்கள்? நான் நினைக்கின்றேன் இன்னும் 6-7 மாதங்கள் கிட்டத்தட்ட இவர்களுடைய காலம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்குள் இவர்கள் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள் அல்லது தானாகவே விட்டு ஓடுவார்கள் என்பதை தான் எங்களுக்கு சாத்தியமாக தெரிகின்றது. என்று இவர்கள் போன்ற போக்கை பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண கிளர்ச்சி மாவட்டத்திலே வசிக்கின்ற எங்களுடைய வாக்காளர் பெருமக்களே, நான் 20 சபைகளிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடாக வேட்பாளர்களை களமுறைக்கி இருக்கின்றேன். எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த நடைபெறுகின்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியில் எங்களுடைய உறுப்பினர்கள் இந்த யானை சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய வேட்பாளர்களுக்கு அளித்து அவர்களே அதிகூடிய ஆசனங்களோடு பிரதேச சபைக்குள் அனுப்பி உங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை நாங்கள் மேலெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை, எங்களுக்கு அதை தரக்கூடிய ஒரு நிலையை எங்களுடைய மக்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது.